ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். நவராத்திரியின் 4வது நாள் அஷ்டலக்ஷ்மிகளிலே நாம் வழிபட வேண்டிய லக்ஷ்மியானவள் சந்தான லக்ஷ்மி. சந்தான லக்ஷ்மிக்கான தியான ஸ்லோகம். சந்தான பூஷித ஸ்வாங்கா கலசத்வய சம்யுதா அதிசித்ராசனாசீனா மம சித்தே விபாதுசா. சந்தான லக்ஷ்மி என்கிற தாயார் தன்னுடைய மடியிலே அழகான ஒரு குழந்தையை வைத்திருப்பாள். 2 கலசங்கள் தரித்து கொண்டிருப்பாளாம். பொதுவாக சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு வேண்டிய சாமகிரிகளை எல்லாம் எப்பொழுதும் கையிலே எடுத்து செல்வர்கள். கையில எப்பொழுதும் ஒரு பை இல்லாம போமாட்டா சின்ன குழந்தை இருக்கிற தாய்மார்கள்லாம். அந்த மாதிரி இந்த சந்தான லட்சுமி தாயாரும் தன்னுடைய கையிலே 2 கலசங்கள் வச்சுருக்கா. அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆகாரம், வேண்டிய சாமகிரிகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருக்கா மாதிரி ஒரு தோற்றம் இது அப்படின்னு அனுபவம். இப்பேற்பட்ட சந்தான லட்சுமியான தாயார் மிகவும் அழகாக வீற்றிருக்கிறாள். அதிசித்ரா சனாசீனா அப்படிங்கிறார். இவளுடைய இருப்பே ஒரு அழகு அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பெண்மைக்கு பூர்த்தி தாய்மை என்பதுதான். அதனால அந்த பூர்த்தி அடைந்த அழகு இந்த தாயாரின் இடத்திலே நாம் காணலாம். சந்தான பிராப்தி வேண்டுமானால் இந்த ஸ்லோகத்தை மீண்டும் மீண்டும் சேவித்து சந்தான லட்சுமி தாயாரை வழிபட்டோமானால் நிச்சயம் காரியம் கைகூடும். சந்தான லட்சுமி விஷயமாக ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியில் எந்த திருநாமம் இருக்கிறது? 28வது திருநாமமான க்ஷமா என்பது. தாய்மார்களின் வசந்த குணம் க்ஷமை, பொறுமை என்பது. குழந்தை என்ன தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொள்வள் தாய். அவள் பாலூட்டும் பொழுது அவளையே கடித்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் பொறுமையாக செயல்படுவாள். இப்பேற்பட்ட க்ஷமாவாக பிராட்டி விளங்குகிறாள். க்ஷமா என்கிற திருநாமத்தை பத்தி விளக்கும் பொழுது அவருடைய ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளி நிருக்தி ஸ்துதியிலே அடியனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகான ஒரு கதையை சாதிக்கிறார். காகாசுரன் விஷயமான கதை. காகாசுரன் என்பவன் பிராட்டியினிடத்தில் அபச்சாரப்பட்டவன். அதனால் கோபம் கொண்டு ராமபிரான் அவன் மீது ஒரு புல்லாகிற பிரம்மாஸ்திரத்தை எறிந்தார். அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து தப்பிக்க 3 லோகங்களிலேயும் திரிந்து ஓடி இளைத்து விழும் காகமாக எம்பெருமான் திருவடியிலே வந்து விழுந்தான் காகாசுரன். விழுந்தவன் எப்படி விழுந்தான் என்பதை பாத்ம புராணத்தின் உத்தரகண்டத்தின் 142வது பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, விழுந்தவன் ஒழுங்கா அவனுடைய தலைய பெருமாளுடைய திருவடியில வச்சுண்டு விழலியாம். அவனுடைய கால் பெருமாளுடைய திருவடியை சந்திக்கிற மாதிரி அவன் போய் விழுந்தான். அதாவது அவன் களைச்சி விழுந்தான். சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற புத்தியெல்லாம் அவனுக்கு இல்ல, ஏதோ விழுந்தான். ஆனா பிராட்டி என்ன பண்ணினா, நீ விழறத ஒழுங்கான முறையில விழுந்தால் போரும், எம்பெருமான் அனுகிரகிச்சுடுவார் அப்படின்னு சொல்லி தன் கிட்டக்க செய்த அபச்சாரத்தை எல்லாம் பொருள்படுத்தாமல் அந்த காக்கையினுடைய தலையை திருப்பி வைத்தாளாம் பிராட்டி. அதனால் இவள் பொறுமையின் வடிவம் க்ஷமா என்பது விளங்குகிறது என்கிறார் சுவாமி. ஆக இந்த சந்தான லட்சுமியை இந்த தியான ஸ்லோகத்தை கொண்டும் க்ஷமா என்கிற திருநாமத்தை கொண்டும் வழிபடுவோம். தியான ஸ்லோகமானது ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி அஷ்டலக்ஷ்மி சதகம் என்கிற நூலிலே சாதித்துள்ளார். வாருங்கள் சந்தான லட்சுமியை வழிபடுவோம். க்ஷமாயை நமஹா என்று சொல்லி